சில்லி பிரெட் பன்னீர் பண்ணுறதுக்கு ஸ்வீட் பிரெட் வந்து 6 ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்ட பிரெட் ஸ்லைசஸை பட்டர் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரிச்சா கிடைக்கிற அந்த கிறிஸ்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிரும். சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். பிரெட் ஸ்லைசஸை நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெட்டோட ஓரங்களை கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி அழகாக குட்டி குட்டி துண்டுகளாக எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சில்லி பிரெட் பன்னீர் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 100 கிராம் பன்னீர் துருவினது, 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி பியூரி அதாவது 2 பெரிய தக்காளியை காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்ருக்கேன். இது நம்ம டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம டோஸ்ட் பண்ண பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். 20 நம்பர்ஸ் முந்திரி, கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், 10 பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி அதையுமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்ல சின்னதாக பொடியாக நறுக்கிக்கணும். 6 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், ஒரு சின்ன சைஸு குடமிளகாய் அதையுமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிட்ட பொருட்களோட தேன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ப்ளெயின் சில்லி பவுடர் தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன். நான்ஸ்டிக் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் முதல்ல விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் முந்திரி பருப்பை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கார்னிஷ் பண்ணுறதுக்கு இந்த முந்திரி நமக்கு யூஸ் ஆகும். முந்திரி நல்லா செவந்துடுச்சு, எடுத்து வச்சிடலாம். பூண்டையும் இஞ்சியும் இந்த எண்ணெயிலே நம்ம இப்போது சேர்த்துடலாம். பூண்டும் இஞ்சியும் நல்லா பொன்னிறமாகணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் முழுக்க அந்த எண்ணெயில் இறங்கும். அது வரைக்கும் அதை நல்லா வறுத்துக்கலாம். பூண்டும் இஞ்சியும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. இப்போ இந்த மிளகாயை இதில் சேர்த்துடலாம். நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துடலாம். இந்த சில்லி பிரெட் பன்னீருடைய டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த பூண்டு இஞ்சி வெங்காயம் இதெல்லாம் வந்து பொன்னிறமாக வதக்கிறதுல தான் இருக்குது. அதனால் பக்கத்துலேருந்து தீஞ்சிடாமல் கவனமாக நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். டேஸ்ட் பார்த்துட்டு கடைசியில் நமக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச டொமேட்டோ பியூரியை இதோட சேர்த்துடலாம். தக்காளியில் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் கலந்தது வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் 3த்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துருக்க பொடி வகைகள் வந்து தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்த்துடலாம். மசாலா நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். இந்த பன்னீர் சேர்க்கறதுனால சில்லி பிரெட்டோட டேஸ்ட்டு மாத்திரம் இல்லை, சத்துக்களும் அதிகமாகுது. இப்போ நம்ம குடமிளகாயை சேர்த்துடலாம். இந்த சில்லி பிரெட் பன்னீரோட பிரதான வாசனையே குடமிளகாய் வாசனை தான். அதே மாதிரி நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பன்னீரும் குடமிளகாயும் வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். குடமிளகாய் பன்னீர் எல்லாம் அந்த மசாலாவோட ஒன்று சேர்ந்து வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க திறந்து பார்த்துடலாம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்படி வந்தாலே நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம இந்த ப்ரெட்டு துண்டுகளை டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போடும்போது அது இந்த மசாலாவெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கும். ஸோ இப்போ போட்டால் கரெக்டாக இருக்கும். பிரெட் துண்டுகள் எல்லாத்துலேயும் மசாலா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பன்னீருக்கு பதிலாக 2 எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணி சேர்த்திங்கனாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். அப்போ தான் அந்த மசாலாலாம் ப்ரெட்டில் இறங்கி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக சில்லி பிரெட் பன்னீர் ரெடியாகி விட்டது. இதில் நம்ம இப்போது எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியை போட்டுக்கலாம். வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். குயிக்காக ஈஸியாக ஒரு சூப்பர் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. இந்த சில்லி பிரெட் பன்னீரில் கடைசியாக தேன் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம், உங்களோட விருப்பம்தான். நாம் வந்து பன்னீர் சேர்த்து செஞ்சுருக்கோம். பன்னீருக்கு பதிலாக முட்டை சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட்டு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.